வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஹேங்கிங்ஸ் செய்கிறதுக்கு ஆல்ரெடி ஃபேப்ரிக்கில் ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க், செயின் ஸ்டிச் எல்லாமே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி 4 டிசைன்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கணும். இது ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். யூஸ் பண்ணியிருக்கிற கோல்டு ஸ்டோன் 4x4 சைஸில் உள்ள கோல்டு கிளாஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்திருக்கோம் அப்படின்னோம்னா, தனியாக லைனிங் கிளாத் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா லைனிங் கிளாத் மாதிரியே நமக்கு கிடச்சிக்கிடும். ஸோ இதை எப்படி மிஷினில் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நான் காட்டுற இந்த 2 சைட்ஸ் மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறோம். மிஷின் ஸ்டிச் போதும். ஜஸ்ட் அதை வந்து ராங் சைடு திருப்பிட்டு 2 ஸ்டிச் வந்து அந்த நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த செயின் ஸ்டிச் பக்கமே டபுள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். 2 சைட்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். 1 சைட் ஃபோல்டு இருக்கும், 3 சைட்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் இருக்கும். அதில் 2 சைட்ஸ் வந்து மிஷின் ஸ்டிச் பண்ணிவிட்டு 1 சைடு வந்து ஓப்பன் விட்டுறணும். ஓப்பன் விட்டுருக்கிற அந்த கேப் வழியாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், இப்போ அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை கரெக்டாக நம்ம ரிவர்ஸில் திருப்பி எடுக்க போகிறோம். அதை எப்படி ரிவர்ஸில் நம்ம திருப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாகவும் ஹேண்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். அதுவும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ மிஷினில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். டபுள் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதை ரிவர்ஸில் அந்த ஓப்பன் விட்டுருக்கிற இடத்துல இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிடணும். இது ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே இருக்கிறனால நம்ம ஒன் மோட்டிவ் டிசைனாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும். 2 டிசைன்ஸ் மோட்டிஃபையும் அட் த டைம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸில் ராங் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடில் திருப்ப முடியாது, ஸ்டோன் ஒர்க் இருக்கிறனால. ஸோ 1 மோட்டிவ் டிசைனை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ரைட் சைடு இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அந்த கார்னர்ஸ் எல்லாமே ஷேப் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு டூல்ஸை வச்சு இப்போ நான் சிசரை வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் அதை சரிப்படுத்திட்டேன். அது நல்லா நமக்கு ஒரு ஸ்கொயர் டிசைன்ஸ் நமக்கு கிடச்சிக்கணும். இப்போ அந்த ஓப்பன் இருக்கிற அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக ராங் சைடாக இப்படி ஃபோல்டு கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. அப்போ அந்த ஓப்பனும் நமக்கு க்ளோஸ்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஷேப் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி 4 பீஸும் ரெடி பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ அந்த ஓப்பன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணணும். அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ணணும்ல, ஸோ இந்த சேம் ஃபேப்ரிக் என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லையே நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு சிங்கிள் த்ரெட்டாக எடுத்துகிட்டு டபுளாக நாட் போட்டுக்கிடணும். இப்போ பாருங்கள், அந்த ஓப்பனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ண போகிற ஸ்டிச்சோடைய நேம் வந்து இன்விசிபிள் ஸ்டிச். இன்விசிபிள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த நாட்ஸ் எல்லாமே இன்னர் சைடு, அதாவது ராங் சைடு நமக்கு உள்ளே போயிடணும். இப்போ ஸ்டிச் வந்து அந்த ஓப்பன் பக்கம் இருக்கிற ஒரு கிளாத்தில் ஒரு ஸ்மால் ரன்னிங் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. நாட் மட்டும் நல்லா கரெக்டாக இன்னரில் ராங் சைடு அந்த கிளாத்துக்குள்ளே போயிடணும், வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதை நல்லா நீடில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அது இன்னரில் போயிடும். தென்
ஆப்போசிட் கிளாத்தில் ஒரு ஸ்மால் ரன்னிங் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ த்ரெட்டை டைட் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து டைட் ஆகிக்கிடும். தென் ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்மால் ரன்னிங், இப்படி ஒரு சின்ன சின்ன ரன்னிங் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டைட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த ஓப்பன் வந்து நல்லா ஈவனாக க்ளோஸ்ட் ஆயிரும். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் நம்ம ஹேண்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு ஹேங்கிங்ஸ் நம்ம மேக் பண்ணிவிட்டு ப்ளவுஸ், லெகங்கா, சுடிதார் இந்த மாதிரி இதுக்கெலாம் செஞ்சு வியர் பண்ணலாம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டிச் ரொம்ப ஈஸி. நம்ம என்ன டிசைன்னாலும் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரியாக ஒரு ஸ்கொயர் டிசைனில் ஒரு ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடணும். இப்போ அந்த ஒன் சைடு இருந்த ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். நாட் நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போட்டுக்கிடணும். இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி நமக்கு கிடச்சிக்கிடும். நாட் போட்டு முடித்தா அந்த எக்ஸஸ் த்ரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இது ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அந்த பீஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நீட் ஃபினிஷிங்காக நமக்கு இருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக நம்ம ஒரு பீட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணி நம்ம அதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் எடுத்திருக்கிற பீட் சைஸ் வந்து 4 mm சைஸில் உள்ள டல் கோல்டு பீட்ஸ் அண்ட் ஐபின், ஒரு லாங் ஐபின் எடுத்துக்கோங்க. ஜம்ப் ரிங்ஸ், ஸ்மால் சைஸில் ஒரு ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் கோல்டு கலரில் எனக்கு கிடச்சிது. இந்த கோல்டு ஹேங்கிங்ஸை யூஸ் பண்ணிக்கிட போகிறேன். அண்ட் ப்ளையர் அண்ட் கட்டர், இது மட்டும் நமக்கு இப்போ தேவைப்படும். ஐபினில் அந்த 4 mm சைஸ் உள்ள கோல்டு பீட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை எவ்வளோ பீட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் லாங்காக கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறனால தான் லாங் சைஸில் இருக்கிற ஐபின் எடுத்துகிட்டு கோல்டு பீட்ஸ் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அதை நம்ம அந்த ஹேங்கிங்ஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பீட்ஸை இந்த மாதிரி எத்தனை பீட்ஸ் வேணுமோ அந்த கவுண்டிங்ஸில் ஐபினில் இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸ் அந்த ஐபின் இருக்கு பாருங்கள், அதை அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் இப்படி ஃபோல்டு கொடுத்துட்டு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். ஸோ ப்ளையரை வச்சு ஃபோல்டு பண்ணுங்கள். அண்ட் இப்போ கட்டரை வச்சு அந்த எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த ஓப்பனை ப்ளையரை வச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். ஹேண்ட் மட்டும் செய்ய முடியாது, தனியாக இதுக்குன்னு ப்ளையர் அண்டு கட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிடணும். இதே மாதிரி மற்ற ஐபின்லேயும் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஒன் சைடில் இருக்கிற அந்த ஐபினில் இந்த மாதிரி ஸ்மால் ஹேங்கிங்ஸ், ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை அட்டாச் பண்ணிக்கிடணும். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இந்த 4 mm சைஸில் இருக்கிற பீட்ஸை நம்ம ஐபினில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஓப்பனை கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்மால் பீட்ஸ் ஹேங்கிங் இருக்குது பாருங்கள், அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளையரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக அந்த ஓப்பனை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி மற்ற பீட்ஸ்லேயும் இந்த ஸ்மால் பீட் ஹேங்கிங்ஸை ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ இந்த 3 ஸ்ட்ரிங்ஸையும் பீட்ஸ் கோர்த்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சுட்டு அந்த 3 ஸ்ட்ரிங்ஸையும் ஒரு ஜம்ப் ரிங் கொடுத்து ஒன்று சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஜம்ப் ரிங்கில் 3 ஸ்ட்ரிங்ஸையும் இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கோர்த்துக்கிட்டோம்னா போதும். ஒரு பீட் ஹேங்கிங்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகும். ஜம்ப் ரிங்கை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே ப்ளையரை வச்சு தான் செய்யணும். அப்போ தான் ஜம்ப்ரிங் ஓப்பன் இல்லாமல் நல்லா க்ளோஸ்டாகி இருக்கும். ஸோ ப்ளையர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மோட்டிஃபில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த மோட்டிஃபில் பேக் சைடில் ஒரு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிக்கிடணும். பிக் சைஸாக எடுத்திருக்கேன். எதுக்குன்னா இந்த பிக் சைஸில் இருக்கிற ஜம்ப்ரிங்கை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சைடில் தான் நமக்கு ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதை நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் கொடுத்துட்டு அந்த கிளாத்தோட இந்த ஜம்ப்ரிங்கையும் நார்மல் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா ஸ்ட்ராங்காக மட்டும் ஒரு 2 or 3 அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இடத்துல ஒரு ஸ்மால் ஜம்ப்ரிங்கும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 பீசஸையும் எப்படி அட்டாச் பண்ணிக்கிடணும் அப்படின்னா, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த 4 சைட்ஸ் ஓப்பனையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அந்த இடத்துல ஜம்ப்ரிங் இருக்கிறனால அந்த 2 கிளாத்லேயும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஜம்ப்ரிங் நடுவில் கூடி நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும், போத் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த மாதிரி இப்போ எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு இன்விசிபிள் ஸ்டிச் தான் 4 சைட்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த இன்விசிபிள் ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் ஆப்போசிட் கிளாத்தில் ஒரு ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம டைட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஓப்பன் வந்து நல்லா க்ளோஸ்ட் ஆகி ஃபினிஷ்ட் ஆகி வரும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். தென் இந்த ஹேங்கிங்ஸை ஆல்ரெடி அந்த கீழே இருக்கிற ஜம்ப்ரிங்கில் அதை அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுத்த இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் இப்போ ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். இது முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ ரோப்பில் அட்டாச் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கும். இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டோன்ஸ் அண்ட் பீட் ஒர்க்ஸோடு இருக்கிற இந்த ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.